இந்த பாண்டக்குட்டிக்கு பல்லு முளைச்சாலும் முளைச்சது. முக்கால்வாசி ஜாமானத்தை நாங்கள் அட்டை பாக்ஸில் தான் போட்டு வைக்கணுமாட்டிருக்கு. பார்க்கறது கையில் கிடைக்கிறதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சு இடிக்க ஆரம்பிச்சிட்றான். லைன் பாக்ஸ் கொண்டு விட்றதில்ல. இது கொடுக்கலன்னா வேறு கோவம் வேறு வந்தது துறைக்கி. கொடுத்தாலும் அது கொஞ்சம் நேரம் கடிச்சு பார்த்துட்டு ஒரு டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லி தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சார். துறை விவரமாக அவரோட கை கடிச்சா வலிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சிடுறது. கொடுக்கலின்னு உடனே அழுவ ஆரம்பிச்சது. இந்த 2 நாளாக வேறு எந்திரிச்சு நிற்கிறேன்னு சொல்லி போய் செவுத்துலாம் முட்டிக்கிறான். அங்கங்கே முட்டிக்கிட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட வேண்டியது. கண்டதெல்லாம் இவர் திட்டுவாங்க தினமும் நான் தான். ஆனால் இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டே குறை பேசுகிறீங்க மாதிரி என்றைக்குமே மூட முடியாது. நான் எப்போயாவது கொஞ்சம் மைண்ட் சரியில்லைன்னா அத்தைகிட்ட தம்பியை கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு குட்டிக்கு எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். அது கூட இவங்களுக்குலாம் பொருட்களை உடனே என்ன குழந்தைய விட்டுட்டு வெளியே ஆட ஆரம்பிச்சிட்டியா, இப்பயே இப்படி சுற்றி திரியிற பையனை முதல்ல பாரு, குழந்தைய நீ பார்த்துக்கிறதே இல்லை, உங்கள் மாமியாக தான் பார்த்துக்கிறாங்க. அதை பற்றி எங்கள் மாமியாவே கவலைப்படுறதில்ல. இந்த ஊர்க்காரங்க உறவுக்காரங்களுக்குலாம் என்ன தான் பிரச்சனையும் தெரியாது. என் குழந்தையும் பார்த்துக்கிட்டது கிடையாது. எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. பட் குறை சொல்கிறதுக்கு மட்டும் தேடி குறை சொல்லிட்டு போவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்தமாரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.